இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஃபேமஸ் அக்கி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் சேர்த்துறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரே ஒரு நான் பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூட நான் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். இது வந்து சும்மா அக்கி ரொட்டினால அரிசி ரொட்டி தான். இது வந்து நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துறனாலும் சேர்த்தலாம், நீங்கள் எந்த கீரைனாலும் சேர்த்திக்கலாம், இல்லை சேர்த்தாமே இருக்கலாம். ப்ளெயினாக சும்மா அரிசி மாவு வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு சும்மா வெறுமனா இந்த மாதிரி நம்ம மாவு கூட இந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணுறோம். அது இந்த டோ வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொள்ளன்னு இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா போதும். சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரொட்டியே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெந்தயக்கீரை சேர்த்திருக்கேன். எந்த கீரைனாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது இது தனியாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்குன்னே வேறு எதுவுமே யூஸ் பண்ணாத டவலாக இருக்கணும். இந்த மாதிரி ரொட்டி தட்டுறக்குன்னே இந்த மாதிரி டவல் வச்சுக்கலாம். ஏன்னா நான் நிறைய டைம் வந்துட்டு அப்படியே தோசைக்கல்லையே தட்டி பார்த்துருக்கேன். அது ஒவ்வொரு சில டைம் வராது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதில் நம்ம இது மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். நீங்கள் எந்த ரொட்டி தட்டுறதுனாலும் இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து வெட் பண்ணிவிட்டு நம்ம தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டால் வரும். சூப்பராக நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எந்த பெருசாக வேணுமோ இல்லை சின்ன சின்னதாக வேணுனாலும் நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி நம்ம தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே கர்நாடகாவில் இந்த அக்கி ரொட்டி ஃபேமஸ்ஸு. எல்லா ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் மேலே தண்ணி லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் எந்த ரொட்டி தட்டினாலும் இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க தனியாக, இதுக்குன்னே நல்லா வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இப்படி கை மேலே இப்படி வச்சு இப்படி போட்டுற வேண்டியதான் கல் மேலே. தோசை கல் இப்போ காஞ்சிருச்சு. அது மேலே வந்து நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த இப்படியே நம்ம போட்டுற வேண்டியது தான். ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அமுத்தக்கூடாது, போட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் துணி வந்து நல்லா ஈரம் பண்ணியிருக்கணும். அதுக்காக தண்ணி ஒழுகக்கூடாது. சும்மா அப்படி தண்ணியில் முக்கிட்டு இப்படி புழிஞ்ச போதும். ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இதுக்காக தோசைக்கல்லில் போட்டு தட்டி தட்டி கையும் சுட்டுக்க வேண்டாம். நம்ம இது ஈஸியாகவும் இருக்கும். எந்த ரொட்டினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். வெந்தோடனே திருப்பி போட்டலாம். இது வந்து கார சட்னி வச்சுக்கிட்டால் இதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இல்லை சும்மாவே நம்ம டீ டைமில் கூட சாயந்தரம் சாப்பிட்லாம். காலையில் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கீரை சேர்க்குறது, கேரட் சேர்த்திக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் கூட என்னென்ன நம்மளுக்கு பிடிக்குமோ, குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்காங்களோ அதெல்லாம் இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.